வாகனத்தின் முன் இருக்கையில் பயணம் செய்யும் போது நம்மில் பலர் உடனடியாக சீட் பெல்ட் எனும் இருக்கை வாரை அணிந்து கொள்வதுண்டு. அப்படி அணியாவிட்டால் அது சட்டப்படி குற்றம் என்பதை நாம் அறிவோம். அதேபோல் வாகனத்தின் பின் இருக்கையில் பயணம் செய்யும் பயணிகள் பின் இருக்கை வாரை அணிய வேண்டும் என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த விதிமுறையை பின்பற்றாவிட்டால் என்னவாகும்? பயணத்தை தொடங்கலாம், தெரிந்து கொள்ளலாம். உடனிருங்கள். சிங்கப்பூரில் பதிவான வாகனங்கள் அனைத்திலும் முன்னிருக்கையில் பயணம் செய்வோர் கட்டாயமாக இருக்கைவார் அணிவது அவசியம். இந்த விதிமுறை 1973ஆம் ஆண்டில் நடப்புக்கு வந்தது. பின்னிருக்கை பயணிகளும் இருக்கைவார் அணிய வேண்டும் என 1993ஆம் ஆண்டில் கட்டாயமாக்கப்பட்டது. இது பற்றி நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? பின்னால் உட்காந்துருக்குறவங்க சீட் பெல்ட் போடலன்னா ஃபைன் அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் போடுவேன். பார்ப்பேன் சீட்டில் சைட்லலாம் வார் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் போய் உட்காருவேன். ஸோ சீட் பெல்ட் போடுறதுனால நமக்கு நிறையா சேஃப்டி இருக்குல்ல. நம்ம முன்னுக்கு போய் விழுவாமல் இருக்கலாம், இல்லை தூங்கிக்கிட்டு இருப்போம். சில நேரத்தில் தூங்கும் போது கூட அது பிடிச்சிக்கிட்டு அதே நம்மளை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி உட்காரும்போது சீட் பெல்ட் போடலைன்னா அது இன்சூரன்ஸ் கிளைம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே அலர்ட்டாக இருக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதனால் கண்டிப்பாக மேக் ஷுவர் அவங்க போடுறத நான் வலியுறுத்துவேன். வாகனத்தின் பின் இருக்கையில் அமரும் பயணிகள் இருக்கை வாரை பயன்படுத்தாவிட்டால் 150 வெள்ளி அபராதத்தை செலுத்த தயாராக வேண்டியதுதான். வாகன ஓட்டுநருக்கும் அதே அபராத தொகை விதிக்கப்படும். அது மட்டுமா, டிமெரிட் பாயிண்ட்ஸ் எனும் குற்றப்புள்ளிகளும் ஓட்டுநருக்கு கொடுக்கப்படும். ஓட்டுநர் மீது நீதிமன்றத்தில் குற்றம் சுமத்தப்பட்டால் 1000 வெள்ளி வரை அபராதமும் அதிகபட்சம் 3 மாத சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அதே சட்டமீறலை 2ஆம் முறை செய்தால் 2000 வெள்ளி வரை அபராதமும் அதிகபட்சமாக 6 மாத சிறை தண்டனையும் வழங்கப்படலாம். விதிமுறைகளை மீறினால் தண்டனை நிச்சயம். இது பயணிகளுக்கு தெரியுமா? தெரிந்திருந்தும் என்னதான் நடக்கும் என்று மெத்தனமாக இருக்கிறார்களா? பயணிகளின் போக்கை தெரிந்து கொள்ள என்னுடன் பயணம் செய்ய ஒரு சிலரை அழைத்திருந்தேன். அவர்களுள் எத்தனை பேர் நான் சொல்லாமலே சொந்தமாக பின்னிருக்கை வாரை அணிந்து கொள்கிறார்கள்? பார்க்கலாம். எப்போதும் இப்படிதானா நீங்கள் உங்களுடைய சீட் பெல்ட் அணிவீங்களா? ரியர் சீட் பெல்ட்டை? ஆமாம், எப்பயுமே அது ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வாடகை வாகனங்களில் போகும்போது ரியர் சீட் பெல்ட் போடுறதுக்கு முன்னாடியே ஓட்டுநர்கள் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவாங்களா? சில டிரைவர்ஸ் மட்டும்தான் அதை ஞாபகப்படுத்துகிறாங்க. அது ஒரு ஆப்ஷன் மாதிரி விட்டுறாங்க. ஃப்ரண்ட் சீட் தான் கம்பல்சரி அது நமக்கு சொல்கிறாங்க. வாகனத்துக்குள்ள வந்த பிறகு அந்த வாகனத்தின் பின் இருக்கை வார் ரியர் சீட் பெல்ட் நீங்கள் போடல, அது அடிக்கடி போடுறது கிடையாதா? பர்பஸ்லின்னு இல்லை, உட்காரும்போது அந்த சீட் பெல்ட் போடணும்னு சொல்லி தோணாது. நான் நோட்டீஸ் பண்ணேன், நீங்கள் ரியர் சீட் பெல்ட் பின் இருக்கை வார் அணியலை. அது ஏறிட்டோன்னே யூஸ்வலி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த கம்ஃபர்ட்லேயே நம்ம மறந்துடுவோம். விபத்து நேர்ந்தால், வாகனம் திடீரென நிறுத்தப்பட்டால், பின்னிருக்கை வார் அணியாத பயணிகள் முன்புறத்திற்கு தூக்கி அடிக்கப்படலாம். குறைவான வேகம், அதாவது மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வாகனம் பயணம் செய்தால் கூடவா? ஆமாம், பின்னிருக்கை பயணிகள் முன்னிருக்கையில் மோதி காயமடையலாம். பின்னிருக்கையில் அமரும் பயணிகள் இருக்கை வாரை அணிவதால் தங்கள் உயிரை காக்க முடியும். அதை நன்கு அறிந்தவர் ரமேஷ். தமது வாகனத்தில் ஏறும் அனைவரும் பின் இருக்கை வாரை அணிய வேண்டும் என அறிவுறுத்துகிறார். அதை ஒரு தொந்தரவாக அவரது 9 வயது மகள் டானியாவும் நினைக்கவில்லை. பேக் சீட்டில் சீட் பெல்ட் போடணுங்கிறது மகளை நான் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூலில் விட ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் ஆரம்பித்தேன். காடியில் ஏற்றினோடனே பின்னாடி உட்காந்தோடனே சீட் பெல்ட் போட்டு விட்டுறது அவளுக்கு. இப்போ அவங்க இப்போ நான் பிரைமரி 4 படிக்கிறாங்க. நான் பிரைமரி 1 அதை அவங்க பழகிட்டாங்க. ஆக்சுவலி பழக்கினதே என் ஒய்ஃப் தான். நான் சின்ன வயசுலேயே இருக்கும்போது என்னோட அம்மா எப்போதுமே எனக்கு சீட் பெல்ட் போடுவாங்க. அப்போலேருந்து எனக்கு ஒரு ஹேபிட் ஆச்சு சீட் பெல்ட் போடணுன்னு.
ஏன்னா விபத்துங்கிறது எப்போ நடக்குது, என்னைக்கு நடக்கிறதுங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ வரும் முன் காப்போங்குவாங்களே, அதனால் அது ஏன் நம்ம அதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதனால் நம்ம அதை ஆரம்பித்து அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்துட்டோம். 2019 சிங்கப்பூரின் 5 பொது மருத்துவமனைகளின் அவசர சிகிச்சை பிரிவுகளில் ஆய்வொன்று நடத்தப்பட்டது. விபத்து காரணமாக சிகிச்சை பெற்ற 4600 பேர் அதில் பங்கேற்றனர். இருக்கைவார் அணியாத முன்னிருக்கை பயணிகளுடன் ஒப்பிடும்போது பின்னிருக்கையில் உள்ளவர்களுக்கு மோசமான காயங்கள் ஏற்படும் சாத்தியம் 45 விழுக்காடு அதிகம் என தெரியவந்தது. சந்திரமோகன் 4 வயது மகனை வாகனத்தில் அடிக்கடி அழைத்துச் செல்பவர். ஒவ்வொரு முறையும் சிறுவருக்கான வாகன இருக்கையை கட்டாயமாக பயன்படுத்துகிறார். வெளிநாட்டுக்கு மகனை கூட்டிச் சென்றாலும் அந்த இருக்கையை கூடவே கொண்டு செல்ல தவறுவதில்லை. அவன் பிறந்ததுலேருந்தே பேபியாக இருக்கும்போதே நான் அங்கே கார் சீட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அது வந்து ஒரு மன நிம்மதிக்கு தான். பிகாஸ் அவனுக்கு சேஃப்டி தானே முக்கியம். ஆரம்பத்தில் ஆஃப்கோர்ஸ் சஸ்மா அவன் அளவு தான் செஞ்சான். அங்கே ஃபர்ஸ்ட் கார் சீட்டில் போடும்போது அவர் பின்னால் உட்காந்துருக்காரு. அதே பக்கத்தில் நான் கார் சீட் இல்லாமல் வச்சுருந்தேன்னா நான் ஐ கேனாட் கான்சன்ட்ரேட் வந்துடும். நான் நிச்சயமாக காடி ஓட்டுறது நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அவனையும் நான் பார்த்துட்டு இருக்கணும். ஸோ என் சேஃப்டியும் மற்ற சேஃப்டியும் எஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஸோ அவன் கார் சீட்டில் இருக்கும்போது ஸ்ட்ராப் பண்ண பிறகு எனக்கு தெரியும் அவன் நிச்சயமாக அங்கே சேஃபாக இருப்பான்னு. நான் வந்து பாதுகாப்பாக மட்டும் இல்லாமல் ஒரு மன நிம்மதியோடு நான் வண்டி ஓட்டிகிட்ருப்பேன். வெளிநாட்டுக்கு போனால் கூட நிச்சயமாக என் பிள்ளையை அழைச்சிட்டு போனால் கார் சீட் எடுத்துகிட்டு தான் போவேன். ரொம்பவே நினைக்கிறாங்க ரொம்ப பெருசாக இருக்குது. இல்லை, இந்த கார் சீட் வந்து ரொம்ப போர்ட்டபிள். இந்த கார் சீட் வந்து 2 கிலோஸ் தான். அது வந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் உங்கள் பிள்ளையோட சேஃப்டிக்கு. குழந்தைகளின் வயது, உயரம், எடை இவற்றின் அடிப்படையில்தான் வாகன இருக்கைகள் பொருத்தப்பட வேண்டும். அப்போதுதான் குழந்தைகளுக்கு போதிய பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஃபன்ட் கார் சீட் குழந்தைக்கு 6 மாதமாகும் வரை மட்டுமே இந்த இருக்கையை பயன்படுத்தலாம். வாகனத்தின் பின்னிருக்கையில் மட்டுமே பொருத்தலாம். ரியர் ஃபேசிங் இன்ஃபன்ட் கார் சீட் குழந்தைக்கு 2 வயதாகும் வரை அல்லது 13 கிலோகிராம் எடையை எட்டும் வரை இதை பயன்படுத்தலாம். இதையும் பின்னிருக்கையில் மட்டுமே பொருத்தலாம். ஃப்ரண்ட் ஃபேசிங் இன்ஃபன்ட் கார் சீட் 2 to 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இது உகந்தது. வாகனத்தின் பின் இருக்கை, முன்னிருக்கை இரண்டிலுமே இதை பொருத்தலாம். பூஸ்டர் சீட் 5 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கானது. இந்த வாகன இருக்கை 1.4 மீட்டருக்கு குறைந்த உயரம் கொண்ட பெரியவர்களும் இதை பயன்படுத்தலாம். வாகனத்தின் பின்னிருக்கை, முன்னிருக்கைகளில் பொருத்தலாம். 1.35 மீட்டர் உயரம். இதற்கு குறைவான உயரம் கொண்ட பிள்ளைகள் தனியார் வாகனங்களில் பயணம் செய்யும் போது கட்டாயம் சிறுவர்களுக்கான வாகன இருக்கைகளில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த விதிமுறை டாக்ஸி, பகிர்வு சேவை வாகனங்களுக்கு பொருந்தாது. அவற்றில் பயணம் செய்யும் சிறுவர்கள் பின் இருக்கைகளில் மட்டுமே உட்கார்ந்து செல்ல அனுமதி உண்டு. வாகனத்தின் முன் இருக்கையில் அமரும் போது இருக்கை வாரை அணியும் வரை இந்த ஒலி ஒலிக்கக்கூடும். பெரும்பாலான புதிய வாகனங்களில் இந்த பாதுகாப்பு அம்சம் உண்டு. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் அனைத்து வாகனங்களின் பின் இருக்கைகளிலும் இந்த சமிக்ஞை முறை இருப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலும் இது நடப்புக்கு வரவுள்ளது. அடுத்த ஆண்டிலிருந்து இந்தியாவில் உற்பத்தியாகும் எல்லா புதிய வாகனங்களும் இந்த பாதுகாப்பு அம்சத்தை கொண்டிருக்கும். சிங்கப்பூரிலும் இதை நடைமுறைப்படுத்துவது பற்றி நில போக்குவரத்து ஆணையம் ஆராய்ந்து வருகிறது. சீரியஸான ஆக்சிடென்ட், மேபி ஒரு 6 மாதம் 8 மாதம் ஹாஸ்பிட்டலைசேஷன், எம்சி அது இதுன்னு வந்தால் அவங்க டிராஃபிக் ரிப்போர்ட் அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம், அந்த பெல்ட் போடாதனால இன்சூரன்ஸ் கிளைம் டிலே ஆகும். இன்சூரன்ஸ் கிளைம் 6 மாதங்கள் 8 மாதங்கள் ஈவன் 1 வருஷம் கூட எடுக்கும் ஃபுல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கிளைமுக்கு. ஏன்னா 6 மாதம் வேலைக்கு போக முடியாமல் சம்பளம் இருக்காது, ஹாஸ்பிட்டல் பில் கட்டணும், ஆல் த வே அவங்க சொந்த காசு போட்டு தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் எல்லாம் வரும். ஸோ இது அவங்களுக்கு புரிஞ்சாகணும். காடி ஓனர் தான், அவர் தான் ஓனர் ஆஃப் த பாலிசி.
அப்போ இன்ஜுரின்னு ஒன்று வந்தால் அவர் தான் எல்லாம் பண்ணி கொடுக்கணும். பேக் சீட் பேசஞ்சர் வந்துட்டு அவங்க கிளைம் பண்ண போதாங்கன்னா அவங்க சொந்த இன்சூரன்ஸ் பாலிசின்னு அவங்க கிளைம் பண்ணணும். இந்த பேக் சீட் பேசஞ்சர் அவங்க சொந்த பாலிசி வாங்காமல் இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்களுக்கு. இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன்னா பேக் சீட் பேசஞ்சர்ஸ் போய் காடியில் உட்காந்தோட சீட் பெல்ட்டை போட்டுருங்க. இது வந்து எல்லாத்தையும் இந்த விபத்து ப்ராப்ளம் எல்லாமே தவிர்த்து விடும் எல்லாருக்கும். ஒரு வாகனத்தில் பயணம் செய்யும் அனைவரும் இருக்கைவார்கள் அணிவதை உறுதி செய்வது ஓட்டுநருடைய கடமை என்கிறது சட்டம். ஆனால் பயணிகள் ஓட்டுநரின் சொல் கேட்டு நடக்கிறார்களா? சரி, இப்போ வாகனத்தின் பின் இருக்கைவார்கள் இதை பயணிகள் பயன்படுத்துறது உண்டா? ஆமாம், அது அவங்க பயன்படுத்துவாங்க. ஆனால் அது அவங்க சொந்தமாகவே செய்கிறாங்களா இல்லை நீங்கள் சொல்லி தான் அவங்க செய்கிறாங்களா? சில பேர் சொந்தமாக போட்டுக்குவாங்க, சில பேர் நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பின்னாடி யாருமே போட்டதில்லை. நம்ம எவ்வளோ சொன்னாலும் போட மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையே. நம்ம கெஞ்சினோம் அவங்கக்கிட்ட போடுங்க, இல்லாட்டி திடீர்னு டிபி யாராச்சும் போகும்போது வேகமாக எடுத்து போட்டுருவாங்க. அதுவும் நம்ம கற்றணும். நம்ம சொல்கிறப்ப சில நேரம் கோச்சிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்குது. எப்படி இதை சமாளிக்கிறீங்க? வேறு வழி இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொல்லிவிட்டு போடுங்க, ஏன்னா ஃபைன் விழுந்துடும், லைசன்ஸ் போயிடும், இல்லாட்டி ஏதாச்சும் பிரேக் போட்டால் அடிபட்டுரும் சொல்லி இந்த மாதிரி தான் போட சொல்கிறது. சில பேர் உடனே போட்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது ஒரு ரூலு சட்டம் நம்ம போட்டாகணும்னு. சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ரொம்ப ஆர்டர் கொடுக்குறோம், நம்ம அவங்கள இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க நம்ம சொல்கிறோம்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லிடுது நான் என்ன கேட்குறேன்னு சொல்லிட்டு சில பேர் முகம் சொல்லிப்பாங்க. இப்போ பயணிகள் பின் இருக்கைவார் அணியாமல் இருக்கிறது ஓட்டுநர்களுக்கு நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. குற்றப்புள்ளிகள், அபராதம். இப்போ இந்த பாதிப்புகள் ஓட்டுநருக்கு இருக்கிறது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்ன கேட்டிங்கன்னா அது சரி கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கப்பூரில் எல்லாருக்கும் சட்டம் தெரியும். இப்போ பயணிகளுக்கு லைசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம், டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேயா, அவங்களுக்கு ஃபைன் மட்டும் பண்ணாதீங்களா, 3 பாயிண்ட் அவங்களுக்கும் கொடுங்க. ஆமாம், ஏன்னா அவங்களும் லைசன்ஸ் எதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க, ரூல்ஸ் தெரியாமல் எடுத்து வச்சுருக்காங்க. அவங்க படிச்சிருக்கணும், அது லைசன்ஸ் எடுத்தாங்கன்னா படித்து தானே இருக்கணும். ஸோ அந்த பேசிக் தியரி டெஸ்ட்டில் எல்லாத்தையும் கற்றுருப்பாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த 3 பாயிண்ட் கொடுங்க. அப்படி கொடுத்தா அப்போ அவங்க அடுத்த வாட்டி அதை செய்ய மாட்டாங்களே. ஃபைன் அடிக்கிறீங்களா, ஓகே. டிமெரிட் நீங்கள் அடிச்சிங்கன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ் டு மீ. பேசஞ்சர்ஸ்க்கு கூட ஃபைன் அடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக அடித்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ரீசனபிள் ஜஸ்டிஃபை பண்ணலாம். வாகனத்தின் பின் இருக்கையில் பயணம் செய்த 60 விழுக்காட்டினர் இருக்கைவாரை அணியவில்லை. 2019 சிங்கப்பூர் பொது மருத்துவமனை நடத்திய ஆய்வில் இது தெரியவந்தது. வாகனத்தின் பின் இருக்கை முன் இருக்கையை விட பாதுகாப்பானது. பாதுகாப்பு வாரை அணிவது வசதியாக இல்லை. இவற்றைதான் காரணங்களாக பயணிகள் குறிப்பிட்டனர். நீங்க வழக்கமாக பயணம் செய்யும் போது பின் இருக்கை வார் அணிவதுண்டா? இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, பட் ஒரு சில அனுபவங்களுக்கு அப்புறமா இப்போ பின் இருக்கைவார் அணியறது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இப்போது ஒரு ஃபியூ மந்த்ஸாக நான் அதை வேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அடிக்கடி வெளிநாட்டுக்கு போகிறேன்னா அங்கே மாதக்கணக்கில் இருப்பேன். இருக்கிறப்ப அங்கே ஆஸ்திரேலியாவெலாம் கண்டிப்பாக இது போடணும், இது போடாமல் நகராதுங்க வண்டி. அப்படிங்கிறப்போ நான் சிங்கப்பூருக்கு வந்தால் அது கொஞ்சம் பழக்கத்தில் இருக்கும், அது வந்ததோடு இருக்குமே தவிர கண்டினியூஸாக இருக்காது. எனக்கு அப்புறம் பழகிடும், ஓ போட மாட்டேங்கிறாங்க பக்கத்தில் உள்ளவங்க, அதனால் அது கொஞ்சம் மறந்துடுறது. சரி, இப்போ இந்த வாகனத்தின் பின் இருக்கைவார்கள் இது மக்கள் அணியாததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? அசௌகரியமாக இருக்கிறதா? ஒரு சேலை கட்டிட்டு ஒரு இதாக போட்டு அழகான உட் போட்டு பெல்ட் போடுறது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும், அதனால் அதை மிஸ் பண்ணுறது. இப்போ ஒரு பயணம் சௌகரியமாக இருக்கிறது முக்கியம் நினைக்கிறீங்களா, அல்லது அந்த பயணம் பாதுகாப்பாக இருக்கிறது முக்கியம் நினைக்கிறீங்களா? ரெண்டுமே முக்கியம்தான். பாதுகாப்பாக போகிறது ரொம்ப முக்கியம், போக வேண்டிய இடத்துக்கு. ஸோ கம்ஃபர்டபுள்னு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் இஸ் நாட் தட் அன்கம்ஃபர்டபுள். இப்போவே நம்ம நிறைய பார்க்குறோம் ஃபேட்டல் ஆக்சிடென்ட்ஸ். ஸோ அது நம்ம வண்டியில் ஏறும்போதே அது நமக்கு மைண்டில் இருந்தது அப்படின்னா அது அசௌகரியமாகவே தோணும். அது ஃபஸ்ட்டு பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு தோணும். இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். வண்டியில் அது கொஞ்சம் மெசேஜஸ் இருக்கணும், ஒரு டிஸ்பிளேயாக ஒரு ரெக்கார்டட் மெசேஜ் மாதிரி தருமா, இந்த மாதிரி சீட் பெல்ட் ஆன் ப்ளீஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் சிஸ்டம் மாதிரி இருந்துச்சுன்னா உதவியாக இருக்குமா? பின் இருக்கைவார் அணிகிறது இந்த நினைவூட்டல், இந்த பொறுப்பு ஓட்டுநருக்கு அதிகம் இருக்கா அல்லது பயணிக்க அதிகம் இருக்கா?
என்னை பொறுத்த வரைக்கும் அது பயணிக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி லைக் இந்த அபராதம், இந்த குற்றப்புள்ளிகள் இதெல்லாம் தாண்டி இது வந்து நம்மளோட சொந்த உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம பயணம் செய்யும் போதும் சரி, நம்ம பயணம் செஞ்சு வீட்டுக்கு திரும்ப போகும்போதும் சரி, நமக்காக நிறைய உறவினர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, நண்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தான் அது சப்கான்ஷியஸ்லி நமக்கு இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே பொறுப்பாக இருக்கணும். எனக்கு 2 பேருக்குமே அபராதம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஓட்டுநருக்கு கொஞ்சம் இறக்கப்படணும். எனக்கு அவருக்கு வந்து 2 அபராதம் இருக்குது. ஒன்று வந்து பணம் கட்டணும், இன்னொன்று வந்து புள்ளி இருக்குது. ஸோ இதனால் அவர் தொழில் அது, அவருக்கு கொஞ்சம் நம்ம யோசித்து செயல்படுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பின் இருக்கையில் தானே உட்கார்ந்திருக்கிறோம், இருக்கை வாரை அணியவில்லை என்றால் யாருக்கும் தெரியாது. இப்படியும் சிலர் நினைக்கலாம். போக்குவரத்து காவல்துறையினரின் பார்வையிலிருந்து அவ்வளவு எளிதில் தப்பிவிட முடியுமா? இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். பின்னிருக்கை பயணிகள் இருக்கை வாரை அணிந்திருப்பதை கண்காணிப்பது, இது போக்குவரத்து காவல்துறையினரின் பணி என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆனால் சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் செல்லும் போது எப்படி? சிரமம் என்றாலும் முயற்சி தொடர்கிறது. தினமும் நம் சாலைகளில் இது போன்ற சாதாரண தனியார் வாகனங்களுடன் காவல்துறையின் சுற்றுக்காவல் வாகனங்களும் செல்லும். போக்குவரத்து காவலர்கள் பின் இருக்கையில் பயணம் செய்வோர் இருக்கை வாரை அணிந்திருக்கிறார்களா என்பதை கண்காணிப்பர். வார்களை அணியாத பயணிகளை அடையாளம் கண்டதும் முதலில் கேமராவில் அவர்களை பதிவு செய்வார்கள். பின்பு வாகனத்தை நிறுத்தி சோதனை நடத்துவார்கள். முதலில் ஓட்டுநர்கள் விசாரிக்கப்படுவார்கள். பயணிகளிடம் இருக்கை வாரை அணியச் சொன்னீர்களா என்று கேட்கப்படும். ஏனென்றால் பயணிகளை பாதுகாப்பு வார் அணியச் சொல்வது ஓட்டுநர்களுடைய கடமை. பிறகு ஓட்டுநர் இதுபோன்ற விதிமீறலை செய்திருக்கிறார்களா என ஆராயப்படும். பயணிகளும் விசாரிக்கப்படுவார்கள். குற்றம் உறுதியானால் அபராதம் விதிக்கப்படலாம். சமூக பொறுப்புகளை உணர்ந்து நடந்து கொண்டால் அபராதங்களை மட்டுமின்றி விபத்துகளையும் தவிர்க்கலாம். வாகன விபத்துகளில் மோசமாக காயமடைந்த 58 பின்னிருக்கை பயணிகளுள் 46 பேர் இருக்கை வார்களை அணியவில்லை. கடந்த 11 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் கூத்தெக் புவாட் மருத்துவமனை நடத்திய ஆய்வொன்றில் அது தெரியவந்தது. ஈஸ்வரன் தினமும் மோட்டார் சைக்கிளில் வேலைக்கு செல்வார். அவ்வப்போது தம் நண்பர்களுடன் வாகனத்தில் வெளியே செல்வதும் உண்டு. 5 ஆண்டுகளுக்கு முன் அப்படி ஒரு பயணத்தின் போது பின் இருக்கையில் அமர்ந்திருந்தார். இருக்கை வாரை அணியவில்லை. என்னோட நண்பர் வந்து வேகமாக கூட போகல, மேபி அந்த ஏரியா வந்து 70-80க்குள்ளே தான் போகணும். ஸோ போயிட்டு இருந்தப்போ சட்டின்னு வந்து பிரேக் வச்சார் பாருங்க. நான் என் பொண்ணு கவனிக்கல. நான் போய் அந்த மின் சீட்டு போய் இடிச்சனால என் கழுத்து பலியாக இருந்துச்சு. நண்பர்கிட்ட சொல்லிட்டு போய் டாக்டரை போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்புறம் செக் பண்ணிட்டு இல்லை கழுத்தில் ஒன்றும் இல்லை, ஸ்டாப் பண்ணி இடிச்சனால உங்களுக்கு வந்து அந்த அதிர்ச்சி, அதனால் அந்த கழுத்து வலி வச்சா வேறு ஒன்றும் இல்லை, பெயின் கில்லர் எடுத்துட்டா ஓகே ஆயிரும் அப்படின்ட்டு. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கழுத்து வலி நல்லா போயிடுச்சு. என்ன சீட் பெல்ட் இருந்துச்சு, ஏன் நான் போடலைன்னா மேபி அது எனக்கு வந்து அதோட முக்கியத்துவம் தெரியல. மேபி இன்னொரு வந்து அதோட விழிப்புணர்வுன்னு நினைக்கிறேன். இந்த விபத்துக்கு அப்புறம் முடிஞ்ச அளவு நான் வந்து சீட் பெல்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். யார் ஃபேமிலியில் யாரும் காரில் ஏறினா கூட நான் வந்து வலியுறுத்துகிறேன், நீங்கள் சீட் பெல்ட் போடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டனால இப்போ வந்து அதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியுது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் எல்லாத்தையும் வந்து வலியுறுத்துகிறேன். பலத்த காயம், அதுவும் தலையில் அடிபடும் வாய்ப்பு அதிகம். பின்னிருக்கை வார் அணியவில்லை என்றார். அவங்க இந்த பின் இருக்கையில் உள்ளவங்க வார் போடாமல் இருக்கும் போது ஆக்சிடென்ட் ஏற்பட்ட தூக்கி எறியப்படும் போதோ அல்லது தலையில் கழுத்துப்பையில் வேகமாக அவங்க அடிப்படும் போது சில இது எக்ஸ்டர்னல் இன்ஜுரி, அப்போ அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஏற்படலாம், எலும்பு முறிவு ஏற்படலாம். இன்னும் சில இது இன்டர்னல் இன்ஜுரி, அதாவது அந்த மூளையில் இரத்த கசிவு ஏற்படலாம். பிளட் கிளாட்டோ இல்லை இரத்த கசிவு ஏற்படும் போது, நரம்புகள் தெரிக்கப்படும் போது அது அவங்களுக்கு ரொம்ப மோசமாக, சில பேர் காமன் சொல்லுவோம், அவங்க சுயநிலைமை இல்லாத நிலைமைக்கு போயிடறாங்க. அது சில சமயம் அவங்க மரணத்தை கூட விளைவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் சில இன்ஜுரி அது பிளண்ட் செர்ப்ரோவாஸ்குலர் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, BCVI ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை மருத்துவர்கள் சொல்லுவாங்க. அது எப்படி ஏற்படுதுன்னா, அவங்களுக்கு வெளியே காயம் கூட ஓரளவு தெரியாது அவ்வளவு. சில பேருக்கு சில வகையான மார்க்ஸ் மாதிரி தெரியும்.
ஆனால் அவங்களுக்கு உள்ள இரத்த நாளங்கள், கழுத்து பகுதியில் உள்ள இரத்த நாளங்கள், மூளைக்கு போகிற இரத்த நாளங்கள் பாதிக்கப்படுது. அது ஓவராக ஷேக் ஆகும் போது அது சேர்ந்து துண்டிக்கப்பட்டுருது. அந்த நேரத்தில் அவங்களுக்கு வலியோ வேதனையோ கூட ஓரளவு தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் சிறிது நேரத்தில் போக போக அந்த ப்ளீடிங் அதிகமாகும் போது அவங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடறாங்க, மரணிக்கிற லெவலுக்கு கூட போயிடறாங்க. உண்மையிலே சீட் பெல்ட் என்பது ஒரு வகையான உயிர் கவசம்னு சொல்லலாம். அப்படி இருக்கையில் நீங்கள் அந்த ஸ்பிளிட் செகண்ட் டிசிஷன் எடுத்து நீங்கள் சீட் பெல்ட் ஒழுங்காக போட்டுக்கிட்டிங்கன்னா இதனால் ஏற்படக்கூடிய விபத்துகளிலிருந்து விபரீதத்திலிருந்து முடிஞ்ச வரை உங்களையும் உங்களை மற்ற லவ்ட் ஒன் சுற்றி உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கலாம். காயம், மருத்துவ செலவு, மன உளைச்சல், விபத்து நேரும்போது சட்ட சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளக்கூடும். சரி, எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இது போன்ற வழக்குகள் நீதிமன்றத்துக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு? இப்போ சில சூழ்நிலைகளில் வந்து டிரைவர் வந்து சீட் பெல்ட் போட்டாலும் பேசஞ்சர் போடாமல் இருந்தால் கேர்லெஸ் டிரைவிங் இல்லை டேஞ்சரஸ் டிரைவிங் சிச்சுவேஷன்ஸில் விபத்து வந்து ரொம்ப சீரியஸாக இருந்து பேசஞ்சருக்கு வந்து ரொம்ப அடி ஏற்பட்டால் இந்த மேட்டை வந்து கோர்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. வாகனத்தின் பின் இருக்கையில் இருக்கைவார் அணியாத ஒருவர் விபத்து ஏற்படும் பட்சத்தில் காப்பீட்டுத் தொகை கோர முடியுமா? கண்டிப்பாக முடியும். எல்லா பயணிகளும் வாகனத்தில் போகும்பொழுது ஒரு விபத்து நடந்தால் அவங்க வந்து சட்டப்படி 100% கிளைம் செய்யலாம். ஆனால் சீட் பெல்ட் போடாட்டி உங்களோட காம்பன்சேஷன் வந்து பாதிக்கும். சிங்கப்பூர் சட்டம்படி ஒரு பயணி வந்து சீட் பெல்ட் அணியாவிட்டால் ஒன்று அவர் வந்து கவனக்குறைவாக இருக்கிறார், ரெண்டாவது வந்து ஹீ இஸ் நெக்லிஜென்ட். இப்போ இங்கிலீஷ் டேர்மில் நம்ம சொன்னால் கான்ட்ரிபியூட்ரி நெக்லிஜென்ட்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன பிரச்சனைனா அவங்க கிளைமை ஃபைல் பண்ணும் போது இதை எதிர்த்தரப்பு இன்சூரன்ஸ் கம்பெனியோ இல்லை எதிர்த்தரப்பு வக்கீலோ என்ன சொல்லுவாங்கன்னா அவங்களோட பாதிப்பு இல்லை காயங்கள் வந்து சீட் பெல்ட் அணியாதனால அதிகரித்திருக்கலாம், அதனால அந்த இழப்பீடு வந்து பாதிக்கும். இப்போ சில பெற்றோர் பிள்ளைகளை சிறார்களை அவங்க மடியில் உட்கார வச்சுக்கிட்டா இன்னும் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் பின் இருக்கைவார் அணிய மாட்டாங்க. விபத்து ஏற்படும் பட்சத்தில் இந்த சிறுவர்கள் காப்பீட்டுத் தொகை கோர முடியுமா? முடியும். ஆனால் இது வந்து பெற்றோர்களோட பொறுப்பு. இந்த சைல்ட் ரிஸ்ட்ரெய்னிங் சீட் வந்து கொடுக்கறதுக்கு அதை யூஸ் பண்ணுற பற்றி ஏதாவது விபத்து நடந்தால் ஒன்று அவங்க பாதுகாப்பாக இருப்பாங்க, ரெண்டாவது கிளைம் செய்யும் போது 100% கிளைம் கிடைக்கும் அவங்களுக்கு. வேலை முடிந்ததும் சீக்கிரமாக வீடு திரும்ப வேண்டும், ஓய்வெடுக்க வேண்டும், இவற்றில்தான் பலரின் கவனம் இருக்கும். வாகனத்தின் பின் இருக்கையில் பயணம் செய்யும் போது இருக்கைவாரை அணிவது தொந்தரவாக தோன்றலாம். செய்வதற்கு அவ்வளவு நேரம் பிடிக்காது, ஆனால் உயிரை காக்கும். வாகனத்தின் முன்னிருக்கையோ பின்னிருக்கையோ எங்கு உட்கார்ந்தாலும் இருக்கைவார்களை அணிவோம், பாதுகாப்பாக பயணம் செய்வோம். நான் ஹர்னிதா, மீண்டும் சந்திப்போம்.